நேருக்கு வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு எங்கள் போட்டில் ரொம்ப நாள் கழிச்சு பாறை மீன் வருது. அது எவ்வளோ போகுது, எத்தனை டன் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கேன். நீங்கள் பாருங்கள். பாறை மீனில் ரொம்ப வகை இருக்குது. இந்த பாறை வந்து கள்ளப்பாறைன்னு சொல்லுவோம். போட்டு அந்த வந்துட்டு அந்த தெரியுதா உங்களுக்கு போட்டு? இதுதான் என் போட்டு ஓடி வந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பாறை வந்து நாங்கள் வந்து டன் கணக்கில் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த பாறை மீனுக்குலாம் போட்டு போச்சுன்னா என் போட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா 3 இன்ச்சின்னு போட்டு தான் ஓடுவோம் கடலுக்கு. 3 இன்ச்சின்னு போட்டிருக்கோம். இப்போ கரெக்டாக போட்டு வரும்போது இந்த பறவைலாம் பறக்கும். அழகாக இருக்குன்னு நினைக்க பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். பறக்கிறக்கா நீங்கள் காமிச்சிட்ருக்கேன். வலையும் நிறைஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா போட்டில். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை இருக்குது. அதேமாதிரி பாறை மீன் பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வலை இருக்குங்க. பறக்க ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றா பறக்க ஆரம்பிக்கு. இது எல்லாமே நாங்கள் வந்து காவாப்புல் அப்படின்னு சொல்லுவோம். கடலில் கிடக்கிற மீனை தான் இந்த காவாப்புல் வந்து அதிகமாகவே சாப்பிடும். இது வந்து சில இடங்களில் எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காவாப்புல், இந்த பறவை இருக்குல்ல, இது மிதந்துக்கிட்டே தான் கடலில் வந்து மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாத்துலாம் மிதக்க தெரியுமா, அதே மாதிரி தாங்க இருக்கும். சில இடங்களில் அந்த மீனை வந்து இதுதான் அதிகமாக வந்து கூட்டம் வர்ற மீனை கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்கும். நாங்கள் இதை பார்த்து அப்படியே போய் ஈஸியாக போய் பிடிச்சிருவோம். சரிட்டு இந்த இடத்துல வந்து மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்திலே கண்டுபிடிச்சி கொண்டு போய் பிடிப்போம். எப்படி பறந்து போகுது பார்த்தீங்கன்னா, அழகாக இருக்கா? ஐயா, சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. போட்டு நிறையா இருந்துச்சு. சரி, நிதி வந்துட்டாங்க. வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 டன் கிட்ட இருக்கும் பாறை. ஆமாம், 2.5 to 3 டன் இருக்கும் பாறை. இந்த பாறையும் நல்லா இருக்கு. நம்மளுக்கு பொரிச்சு சாப்பிட இதுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. இந்த 3 இன்ச்சு நம்ம மாட்டியிருக்கோமா, 3மே 9 தான். நாங்கள் 40 வாங்கினோம்னு சொன்னோம். இன்னும் 40 இன்ச்சுன்னு வாங்கலை. ஏன்னா அது பெட்ரோல்லாம் அதிகமாக குடிக்குது அப்படின்னா நம்ம 3 இன்ச்சுன்னு போதும், இன்னும் 2 இன்ச்சு 9 வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்கோம். போடுறதுக்காக ஐஸ் எடுக்க போகிறோம் வண்டியில் போய். இந்த பாறை மீன் எவ்வளோ பெருசு, ஒரு பாறை 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். 1/2 கிலோ சைஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த பாறை தான். இதை விலைலாம் முடியும். எவ்வளோ போகுது என்னன்னு தெரில. மீன் இங்கேருந்து அங்கே முடிய இருக்குது. ஃபுல்லாக முழுக்க பாறை மீன் மட்டும்தான். நல்ல பெருசாக கையில் வச்சுக்காங்க பாருங்க. தூக்கு கூட முடியல, அவ்வளோ இது. இந்த சீசன் இருக்கு பாருங்க. நல்ல பல இருக்கும். இந்த கள்ளப்பாறை எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த மேலே வந்து கருப்பு கலரில் அடிக்கும் இந்த பாறையில். அதான் கள்ளப்பாறை. இது மேலே வந்து மஞ்சள் அடிச்சுன்னா அது மஞ்சள் பாறை. மஞ்சள் பாறை எதுவுமே இல்லை, எல்லாம் முழுக்க கள்ளப்பாறை தான். கொடியில் அள்ளுங்களா ஒரு கோட்டா. ஐஸ் போடுறதுக்காக மீன் வந்து அள்ளி போடும்போது துள்ளும்ல, துள்ளாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வலையை வந்து போட்டிருப்போம். அது போக தண்ணியில் ஓடி வரும்போது தண்ணி அடிக்கும்போது வந்து ரொம்ப வந்துடும்ல, தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் மிதந்த மாதிரி இருக்கும். வலையை போட்டோம்னா அது வரல அப்படி கிடக்கும், அங்கிட்டு அலசாமல் கிடக்கும். அதுக்கு தான் அடி போட்டுருவோம். இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீன் இருக்குங்கிறது. ஐஸ் அடிச்சு வச்சிருவோம்.
ஓரத்தொல்லியே தட்டு அப்படி மீன் இறக்கி வச்சு இங்கே வியாபாரி இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து ஏலம் போட்டுட்ருப்பாங்க. அவங்க வந்து மீனை பார்த்து என்ன சைஸ், என்ன விலைக்கு போகலாம், என்ன விலைக்கு எடுக்கலாம், அவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் தான் அவங்களே ஒரு விலை வைப்பாங்க. இப்போ விலை வந்து கேட்டுட்ருக்காங்க வியாபாரி எல்லோரும். ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு தேவையான இதையும் அனுப்பி விட்டுருப்பாங்க. அவங்களுக்குண்டா அங்கே இதை விட்டு வெளியூரில் இருப்பாங்களே அவங்களோட வியாபாரி, மெயின் வியாபாரி, அவங்களுக்கு அனுப்புவாங்க ஃபோட்டோ எடுத்து. ஐஸ் வந்து கரைஞ்சிட்டா மறுபடியும் ஒரு 2 பாக்ஸ் ஐஸ் எடுத்துகிட்டு வரோம். 2 பாக்ஸ் ஐஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஐஸ் போட்டுட்ருக்கோம் பாருங்க. இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் விலை முடியலை, கேட்டுக்கிட்டே ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே இருக்கு. இன்னும் விலை கன்ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த டைமும் இதே தான் எங்களுக்கு காலைல ஒரு 9 மணிக்கெலாம் இருக்கும். ஏலத்தில் போட்டிருந்தா எங்களுக்கு நல்ல லாபம் வந்து அதிகமாக வந்திருக்கும். இந்த மீனை பொறுத்தளவு எங்களுக்கு லாபம் வரணும்ல, லாபம் வந்தால் தான் பெஸ்ட். மறுபடியும் அவ்வளோதான், முழுக்க முழுக்க மூடியாச்சு பாருங்க மீன். அந்த சைடு கொண்டு போயிடலாம் இல்லடா, அங்கிட்ட இருந்து அங்கே அணியத்துல இருந்து போட்டான், அதில் அதை மட்டும் போட்டுட்டு இங்கே அணியத்துல இருந்து எடுத்து தட்டி விடும். அவ்வளோதான். இன்ஜின் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், அங்கே வந்து விலை முடிய போகுது. நான் விலை போன ரேட் மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா, எத்தனை ரூபாய்க்கு 1 கிலோ விற்கிறோம் அப்படிங்கிறத. இன்ஜினை கழட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துடும், ஆட்டோவிலேருந்து இன்ஜினை வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிடும். அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மீனுக்கு ஐஸ் எவ்வளோ ஐஸ் நம்ம போட்டோம் பாருங்கள், ஐஸ் எல்லாம் அப்படி கரைஞ்சி அப்படி கீழே ஓடிட்டு இருக்கும். கீழே உள்ள மீனும் நல்லாவே தெளிவாகவே இருக்கும் ஐஸ் போட. ஏன்னா அவங்க வந்து மீன் எடுக்க வர்றவங்க வந்து லேட் ஆகும், அவங்களும் ஐஸ் தானே அடிக்க போறாங்க, அப்படிதான். மீனுக்கு வந்து விலை முடிச்சிட்டுங்க. 1 கிலோ வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 245 ரூபா. ஒரு 1/2 கிலோவுக்கு சைஸு எனக்கு தெரிஞ்சு 1 கிலோவுக்குன்னா ஒரு 3 மீன் நிற்கும், இல்லைன்னா 4 மீன், அதிகபட்சம் 3 மீன் தான் நிற்கும், இல்லைன்னா 2 மீன் நிற்கும். அவ்வளோதான், ஐஸ் எல்லாத்தையும் தட்டி இது மீன் எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி வேண்டியதான். எல்லோரும் சர ஸ்பீடு அள்ளுற பார்த்தீங்களா. ஐஸோடு இருக்கணும், மீன் நல்லா தெளிவாகவே இருக்கும், பார்த்தீங்களா, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இங்கேருந்து கொண்டுட்டு நேராக அங்கே ஐஸ் அடிக்கும். இனிமேல் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம மீன் ஏற்றி கொண்டு அவ்வளோ செய்யணும். நம்ம அவனை தூக்க விட்றேன், நான் பிடிக்க மாட்டான். இருக்கும் அப்படியே மீன் வரிசை அடிக்க பிடிச்ச மாதிரி இருக்கும். கூட தூக்க மாட்டான், ஆள் வரணும். நீங்க தூக்கதான் ஆள் இல்லை, சர போய்கிட்டே இருக்கு. மஞ்சள் கிளி பாட்டிக்கா தோலன்னு சொல்லுவோம் இந்த மீன். இது சுமாராக தான் இருக்கும் இந்த மீன், இதனால பெருசு பெருசாக வந்துருக்கும். அந்த மீன்லாம் தூக்கி தனியாக போட்டுருக்கோம். இருந்து இடம் போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா மாற்றி கையை கொண்டு போயிட்டே இருக்கும். இங்கேருந்து நம்ம ஐஸ் போய் அங்கே போய் அடிக்கணுங்க.
அங்கேருந்து விற்ற மீனெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க கஸ்டமர் இருப்பாங்களா அந்த ஊருக்கு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 29 கிலோ போடுறாங்க. 29 கிலோவில் 4 கிலோ பாக்ஸோட வெயிட் கழிஞ்சிடும். மீதி 25 கிலோ தான். அப்போ அவங்களுக்கு எந்த அழகாக அடிக்க வச்சு கொண்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் மொத்தமாக உட்காந்து வேலை வந்துட்டுருக்காங்க. நாங்கள் ஐஸ் அடிக்கிறது மீன் எல்லா மீனும் போய்கிட்டே இருக்கும். இதான் தம்பா மீன், நல்லா இருக்கும். கள்ளப்பாறை தண்ணிக்கெல்லாம் பக்கத்துல பயங்கர கருப்பா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தூரத்துல நீங்க பக்கத்துல பார்த்தா தான் இந்த மீனையை நம்ம சிவப்பு கலர்ல இருக்கு கண்டுபிடிக்க முடியும். கண்ணை பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு. தம்பா இல்லைஞ்சா ஆனால் இதில் அதிகமாக வந்து எங்களுக்கு வந்து பாறை மீன் மட்டும்தான், வேற மீனே கிடையாது. கடைசியாக தான் எங்களுக்கு வந்து எத்தனை டன்னு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நாங்களாம் மதிப்பு போட்டுக்கிறோம் எத்தனை டன்னு இருக்கணும். 2.5 ஒரு 3 டன் இருக்கும். இந்த அளவு மீன் வந்துருக்கா, அப்போ இந்த அளவு கொஞ்சம் கீழே இறக்கமாக இருந்துச்சு. அப்போ ரைட் ஓகே. இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா சரி ஒரு 5 டன் அப்படின்ட்டு நம்ம கணிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு மீன் இருந்த இடத்துல எவ்வளவு மீன் குறைச்சாச்சு. சரசரசன்னு ஏத்திக்கிட்டே இருக்கும், கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்கும். எங்க மீன்ல பார்த்தீங்கன்னா பலன்னு இருக்கும், தெளிவா இருக்கும். நீங்க பார்க்கும்போது நீங்க உங்க ஏரியாவுக்கு வர்ற மீனெல்லாம் நீங்க இப்படி பார்க்கவே முடியாது. எல்லா இடங்கள்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து சிவப்பு மீன் தூக்கிட்டு இருக்கோம். சிவப்பு மீன் தம்பாம் போயிட்டு இருக்கான். தம்பா, மஞ்சள் கிளி, மற்ற மீன்லாம் போயிட்டு இருக்கோம். எல்லா மீனையும் இறக்கி முடிச்சாச்சு பார்த்தீங்களா. எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து தட்டணுமா? அந்த ஒரு பெருசு இருப்பாரு. பெருசு கம்பாட்டுக்குன்னு எடுத்துக்கோங்களா? எடுக்கணும் எடுத்துக்கோ, எடுக்கணும் எடுத்துக்கோங்க. அப்படா பிரச்சனை
34 கிலோ அப்படியே சர்வீஸ் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம மீன் தான். இந்த பாக்ஸில் இருக்கிறது இந்த லைனு, அந்த லைனு, அந்த லைனு, அதுக்கப்புறம் வேறு எங்கே லைனு, ஆமாம் எல்லாமே நம்ம மீன் தான் பார்த்தது. அதுக்கப்புறம் அடிக்கிட்டும் இருக்காங்களா, இந்த பாக்ஸ் இருக்குது. எல்லா மீனுமே நம்ம எல்லா மீனும் பாறை மீன் தான். அதுக்கப்புறம் அந்த தம்பாவூர் வட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மஞ்சக்கிளி ஒரு வட்டா. கொஞ்சம் பொட்டி பாறை, சின்ன பாறை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கிலோ வந்து 245 ரூபாய்க்கு போச்சு ஒரு கிலோ ரேட்டு. சரிங்களா? மாய் சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம திரும்பி வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வீடியோஸ் வரும், ஃபாலோ பண்ணுங்க. நான் வீட்டுக்கு கறிக்கு முன்னாடி பாய் வந்து